சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோ பெரிய டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல ஒரு மரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதல் மனிதன் அத்தி மரத்தை ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தினான். உடுப்பு. அப்ப வாசிக்க தேவை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபடினால் அத்தி இலைகளை வைத்துக் கொண்டார்கள். அதற்காக அத்தி மரம் சபிக்கப்படவும் இல்லை, திட்டப்படவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, இதற்கு பதிலாக வேறொரு உடை தருகிறேன் என்று தோல் உடையை கர்த்தர் கொடுத்தார். சரியா? இப்போ 3 காரியங்கள் இந்த அத்தி மரத்திலே இருந்து அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். சில வசனங்களைத்தான் வாசிப்போம், எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டியதில்லை. முதலாவது 1 ராஜாக்கள் 4:25 பார்த்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க தேவையில்லை. சுபீட்சத்துக்கு அடையாளம் அத்தி. சரியா? சுபீட்சம், செழுமை. கிறிஸ்தவர்கள் செழுமையாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். சரி, அடுத்தது 2வது காரியத்தை பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று. நீதிமொழிகள் 27:18. இந்த இடத்துல அத்தி மரம் எஜமானை கவனிக்கிறதை குறிக்கிறது. அத்தி மரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை புசிப்பான். அது போல தம் எஜமானை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. கனமடைவான். புரியுதா உங்களுக்கு? அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அத்தி மரத்தினுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒன்றை எதிர்பார்க்கிறார், அடங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். யாருக்கு? எஜமானுக்கு. எங்களுக்கு நிறைய எஜமானர்கள் உண்டு. முதலாவது எஜமானர் யார்? ஆண்டவர். அவருடையவர்கள். ஆகவே அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு குடும்பம் என்று வரும் பொழுது குடும்பத்தின் தலையாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் ஆண். அந்த மனுஷனுடைய மனைவி அந்த மனுஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். சரியா? பிள்ளைகள் பெற்றாருக்கு அடங்கி இருக்க வேண்டும். புரிகிறதா? சபை என்றால் மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் விசுவாசிகள். ஆராதனை நடத்தும் போது அந்த ஆராதனை நடத்துபவருக்கு அடங்கி இருக்க வேண்டும் விசுவாசிகள். அடுத்த 3வது வசனத்தை வாசிக்க தேவையில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 21-25 வரை அத்தி மரமும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஆகவே 3 காரியங்களுக்கு அடையாளமாக அத்தி மரம் பயன்படுத்தப்படுகிறது. 1 செழிப்பு, சுபீட்சம். 2வது எஜமானுக்கு ஒரு ஊழியன் அடங்கி இருக்கின்ற அந்த தன்மை. அடுத்தது இஸ்ரவேல். சரியா? ஆண்டவராகிய இயேசு 2 அத்திமர உவமைகளை சொன்னார். ஒன்று லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. சரியா? லூக்கா 13ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இருந்து இயேசு அத்தி மரத்தை வைத்து இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உரிய காலத்திலே ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? உரிய காலத்திலே கனி கொடுக்காவிட்டால் அந்த கனியை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அது துக்கத்தையும் வேதனையும் கோபத்தையும் கொண்டு வரும். ஒரு சந்தர்ப்பத்திலே பவுலடியார் கொரிந்தியர்களுக்கு பேசும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திட்டுகிறார். ஆகவே உரிய காலத்திலே கனி கொடுக்காவிட்டால் அந்த கனியை எதிர்பார்த்து அந்த மரத்தை நட்டவர்களுக்கு வேதனையும் கோபமும் துக்கமும் வரும். அதுதான் இந்த எஜமானுக்கு வந்தது. 3 வருஷங்களாக அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அந்த கனி கொடுக்கிற காலம் வந்து விட்டது, எங்கே கனியை காணவில்லை என்று. 3வது வருஷத்திலே பொறுமை இழந்து போய் அவர் அந்த வேலைக்காரனுக்கு சொல்கிறார், வெட்டி போடடா இதை என்று. இவ்வளவு காலமும் இதற்கு செலவழித்து இந்த மரத்தை நட்டு எரு போட்டு எல்லாம் செய்தும் பிரயோஜனம் இல்லை, வெட்டி போடு என்று சொல்லுகிறார். கனி தராத மரத்தை பிதா வெட்டி போடுவார் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இருந்து 36ஆம் வசனம் வரை. மாற்கு 13ஆம் அதிகாரத்திலேயும் இருக்கிறது, லூக்கா 21ஆம் அதிகாரத்திலேயும் இருக்கிறது. என்னவென்றால், இயேசு இந்த கடைசி காலத்தை பற்றி பேசும் பொழுது, அத்தி மரம் துளிர் விடும் பொழுது கடைசி காலம் வந்து விட்டது என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரே. அந்த உவமைக்கு காரணம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் துளிர் விடும் போது, இஸ்ரவேல் தேசம் வளர்ச்சி அடைந்து வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று எப்படி அவர் சொல்லுகிறார். மாற்கு 11ஆவது அதிகாரம்
12வது வசனத்தை வாசிங்க. சரி, இப்போ இயேசுவுக்கு ஏன் பெத்தானியாவில இருந்து வரும்பொழுது பசி உண்டாக வேண்டும்? பெத்தானியா யாருடைய வீடு? இல்ல, பசி வராது, அப்படி வராது. லாசரு, மார்த்தாள், மரியாள். ஒலிவமலையிலே அடுத்த பக்கத்திலே பெத்தானியா இருக்கிறது. பெத்தானியாவில இருந்து இவர்கள் வந்து அந்த மலையில ஏறி இறங்கும் பொழுது அவ்வளவு உடனே பசி வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சாப்பிடவில்லை. சரியா? அத்திப்பழ காலம் அல்ல. இங்க பாருங்க, போனது நாங்களா இருந்தா பரவாயில்ல, போனது இயேசு. அவர் ஒரு யூதர். அவருக்கு அத்திமர சீசன் எப்பன்னு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியாதா இந்த காலத்துல அத்திப்பழம் இல்லை என்று? தெரியும். தெரிந்தும் போனார். என்னத்துக்கு போனார்? அத்திப்பழம் எதிர்பார்த்து போகல, ஏதாகிலும் கிடைக்குமா ஒரு காயாவது. அப்போ அவர் அந்த கோபத்துல தானே போறான். பசங்க எல்லாம் பின்னால வரான். அவர் கிட்டு 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 அத்தி மரத்துக்கிட்ட போறான். அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இவர் சத்தமாக பேசவில்லை. இவர் அந்த மரத்தை திட்டுகிறார். அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிற அந்த கணவன், ஏன் பிடிச்ச நாசமா போன ஃப்ரிட்ஜுன்னு அதை ஏசுறாரே, அது போல இதெல்லாம் ஒரு மரம், எவனுமே உன் கனியை பூசிக்க மாட்டாண்டி என்று அந்த மரத்துக்கு சொன்னார். அது இவர்களுக்கெல்லாம் கேட்க சொல்லவில்லை, ஆனா இவர்கள் விட்டு கேட்டார்கள். எப்படி தெரியுமா? வசனத்தை பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். விளங்குதா? அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். என்ன அர்த்தம்? கேட்க சொல்லவில்லை. இப்போ இயேசு பிரசங்கித்த பொழுது அதை சீஷர்கள் கேட்டார்கள் என்று இருக்கிறதா? இல்லையே. இது அவர்கள் கேட்க சொன்னதல்ல, அவர் முணுமுணுத்து திட்டியது. அதை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு மத்த என்ன என்ன சாப்பிக்கிறா, அவன் உருவாக்கிட்டான் தியரி ஒண்ணு. சாப்பிக்கிறா போறாங்க பாருங்க. இயேசுட மூட். இயேசு போறான். 15 அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு. இப்ப விளங்குதா? ஹலோ, இப்ப விளங்குதா சீன்? முத நாள் வந்து பார்த்தாரு, எல்லாம் மேச கீசெல்லாம் கிடக்குது, இவங்க எல்லாம் இல்ல. பட் ராஸ்களுங்க வர்றேன்டி, நாளைக்கு வந்து இன்னொரு கிழமை தான் நான் இருக்க போறேன், அதுக்கு முதல் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு அப்செட்ல போவோம் பெத்தனிக்கு அப்படின்னு போறாங்க. இவனுங்களுக்கு விளங்குதுல ஏன் அப்செட்டா இருக்கிறாரு? பொதுவா பேதுரு கிட்ட தானே அப்செட் ஆகுவார். கொர்நேலியு கேட்டிருப்பான், பேதுரு யூ சம்திங் என்னன்னே தெரியல. பெத்தனிக்கு போயாச்சு, சாப்பிடுறாரு இல்ல, ராத்திரியும் சாப்பிடுறாரு இல்ல, அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடுறாரு இல்ல. இவங்களுக்கும் அப்செட். இப்ப விளங்குதா கதை உங்களுக்கு? அந்த நேரத்திலே அவர் அத்தி மரமாக நினைக்கிற நம்மிடத்திலே ஆறுதலை எதிர்பார்க்கிறார். புரியுதா? அவருக்கு ஆறுதலாய், அவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள் அவருடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவ ஜனங்கள். ஆகவே நம்மிடத்திலே கனி இல்லை என்றால், நாம் சொன்னால் இது கனி தருகிற சீசன் அல்ல ஆண்டவரே, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை சீசன், இன்னும் ஒரு 3 மாதத்தில் வாரம் கனி தருகிறேன் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மிடத்திலே காலம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் நம்மிடத்திலே எந்த நேரமும் கனி எதிர்பார்க்கிறார். இதுதான் அந்த அத்தி மரத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்வது.